ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட என்னென்ன காரியத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சரிப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும், எந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இத்தனை போராட்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இத்தனை வேதனை? ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ண மாட்டாரா, எனக்காக வழக்காட மாட்டாரா, எனக்கு நியாயம் செய்ய மாட்டாரான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. வாசிக்கிறேன் கேளுங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஏராளமான கூட்டங்கள் அங்கு இருக்கிறதை பார்க்கிறோம். யோசபாத் பயந்து போனவர்களாய் காணப்படுகிறான். ஆண்டவரே, என்ன செய்கிறதுன்னு சொல்லி தெரியலையே, எங்களுக்கு விரோதமாக ஏராளமான கூட்டங்கள் விரோதமாய் நிற்கிறார்களே, இவர்களோடு நாங்கள் யுத்தம் பண்ணுவது எங்களுக்கு முடியாத காரியமே என்று சொல்லி யோசபாத் அங்கு கலங்கி நிற்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அநேக காரியங்களை நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு, இதிலிருந்து மீண்டும் வெளியவே வர முடியாது சூழ்நிலை தவித்து கொண்டு இருக்கீங்களா? இதிலிருந்து எப்படி நான் வெளியே வரப்போகிறேன்னே எனக்கு தெரியலையே, இந்த பாவத்துக்கு நான் அடிமை ஆயிட்டேன், இதிலிருந்து நான் வெளியே வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன், ஆனால் எல்லாம் நான் வெளியே வர முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கீங்களா? இந்த நாளில் அந்த மாம்சத்துக்குரிய அந்த போராட்டத்தில் ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு நாளும் கூட ஒவ்வொரு வழக்கு, ஒவ்வொரு யுத்தத்தோடு கூட, ஒவ்வொரு பிரச்சனைகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. தேவன் உன்னை முன்குறித்து விட்டார். அநேக குடும்பங்களில் பார்க்குறோம், என் பிள்ளை ஊழியத்துக்கு என்று சொல்லி நான் அர்ப்பணிச்சுட்டேன் ஆண்டவரே, ஆனால் இந்த பிள்ளை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறானே, இப்படி பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கானே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒப்பு கொடுத்த பையனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலங்கி தவிக்கிறீங்க இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அவனை திருப்பி கொள்ளுவது என்னுடைய காரியமாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் அந்த காரியத்தில் யுத்தம் பண்ண போகிறார். அந்த காரியத்தில் உங்களுக்காக வழக்காட போகிறார். இந்த காரியத்தில், இந்த உலக பிரகாரமான காரியத்தில் அவர்கள் ஈடுபட்டு இருந்தாலும் இந்த அனுபவத்தின் வழியாக தேவனுடைய பாதைக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு நேரத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கீங்க. ஒரு நெருக்கம் தான், ஒரு கண்ணீர் தான், ஒரு போராட்டம் தான், டெய்லி வீட்டில் பிரச்சனை தான். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முடிவை ஆண்டவர் கொடுக்கும்படியாக தேவன் உங்களுக்காக பிசாசின் போராட்டங்களிலிருந்து யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்க போகிறார். மனுஷிக ஆவியினுடைய போராட்டங்களிலிருந்து தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. இந்த யுத்தம் தேவனுடையதாக இருக்கிறபடியினால அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வந்து அவர் உங்களுக்காக நியாயம் செய்யும்படியாய் உங்களுடைய குடும்பத்தை கட்டி வைக்க எல்லாவித கட்டுகளையும் கட்டவிழ்த்து தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணி இவர்களுக்காய் வழக்காடி இவர்களுக்கு நீர் நியாயம் செய்யப்படுவதற்காய் நன்றி செலுத்துறையா. அன்று யோசபாத்துக்கு ஒரு நெருக்கம் வந்தபோது அந்த ஜனங்கள் மத்தியில் என்ன செய்வதென்று சொல்ல தெரியாத சூழ்நிலை இருக்கும்போது அங்கே யுத்தம் என்னுடையது என்று சொன்னீங்களே. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் நெருக்கத்தில் இருக்கிறாங்கப்பா, வேதனையில் இருக்கிறாங்கப்பா. அப்பா, இந்த நாட்டில் பாவத்தில் கிடக்கிறாங்க ஆண்டவரை. இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை அப்பா, இந்த நேரத்தில் இறங்கி நீர் அவர்களை தொடுவீராக ஆண்டவரை. மாம்சத்தோடு போராடி கொண்டு இருக்கிற எல்லா பொல்லாதவனுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. விட முடியாத பாவ காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்போது வெளியேறி போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மட்டும் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.